தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து இன்று ஒரு பாடல். இப்பாடல் திருச்சதகத்தில் இடம்பெற்றுள்ளது. இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி, பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி, பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி, ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி, உம்பர் நாட்டு எம்பிரானே. இது பாடல். இழித்தனன் என்னை யானே, என்னை யானே குறை சொல்லிக் கொண்டேன், என்னை யானே தாழ்த்தி கொண்டேன், என்னை யானே திட்டிக் கொண்டேன். இறைவா சிவபெருமானே எம்பிரானே வணக்கம், வணங்குகிறேன். என்னை யானே திட்டிக் கொண்டேன், என்னை யானே தாழ்த்தி கொண்டேன், என்னை யானே இழித்தனன். எதற்கு நாம் நம்மை குறை சொல்லிக் கொள்வோம்? நம்மேல் ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது. அது அறியாமையினால் இருக்கலாம், முயலாமையினால் இருக்கலாம், பொய்யால் இருக்கலாம், இல்லை இந்த உலக வாழ்வில் நமக்கு உரிய சௌரியங்கள் இல்லாதிருக்கலாம், தவறு இருக்கலாம். என்னை யானே இழித்தனன். அடுத்த வரி, பழித்திலேன் உன்னை, என்னை நானே தாழ்த்தி கொள்ளுகிறேன், என்னை மீது நான் குறைபட்டு கொள்ளுகிறேன், நான் வருத்தப்படுகிறேன். அதற்காக உன்மேல் நான் எந்த பழியும் சுமத்தவில்லை, நீதான் காரணம் என்று நான் எதையும் சொல்லவில்லை. சிவபெருமானே, என்னை ஆளுடை பாதம் போற்றி திருவடிகளை வணங்குகின்றேன். சிவபெருமானின் திருவடிகளை வணங்குகின்றேன். நான் வருந்துகின்றேன். என்னை நான் குறைவாக நினைத்து கொள்ளுகிறேன், தாழ்த்தி கொள்ளுகிறேன். அதற்காக நீ காரணம் அல்ல இறைவா. அடுத்த வரி, பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இறைவா சிவபெருமானே, அடியார்கள் செய்கின்ற பிழைகள் எல்லாம் பொறுத்தல் இறைவனது கடமையல்லவா? இப்பொழுது முதல் வரியும் மூன்றாவது வரியும் பொருத்தி பாருங்கள். இழித்தனன் என்னை, என்னை நான் குறைபட்டு கொள்ளுகிறேன். சொல்ல வேண்டுமென்றால் என்னை நான் திட்டிக் கொள்ளுகிறேன். அப்போ ஏதோ ஒரு குறை அங்கே இருக்கிறது. அந்த குறையை பொறுத்தல் இறைவனது கடமை. ஆனால் அதன் மேல் இறைவன் மீது குறை சொல்லக்கூடாது. நம் மீது இருக்கிற குறையை நாம் உணர்ந்து அதன் மீது வருத்தப்பட்டு, ஆகா இப்படி ஏன் செய்தேன் என்று நினைத்து வருந்தி தன்னைத்தானே குறை சொல்லிக் கொண்டு அதன் பிறகு இறைவன் பொறுத்தல் இறைவனது கடமையன்றோ என்று சொல்லுகிறார். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. அடுத்த வரி சொல்லுகிறார், ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி, உம்பர் நாட்டு எம்பிரானே. விண்ணோர்களின் தேவர்களின் தலைவனே, இவன் பிறவி போதும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய நன்னெறி தெரிகிறது. நாம் செய்த தவறை மறைப்பதும் மறுப்பதும் கூடாது. நாம் செய்த தவறை உணர்ந்து வருந்தி நம்மீது நாம் குறைபட்டு கொண்டு நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு இப்படி நடந்துவிட்டதே என்று இறைவனிடம் முறையிடுகின்ற பொழுது அதை மன்னிப்பது, அதாவது பொறுப்பது இறைவனின் கடமை என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவரின்
பெரியவர் கடமை போற்றி. ஐயா சிவபெருமானே வணங்குகின்றேன். அடியேன் பிழைத்தவை தவறு செய்தவையெல்லாம் பொறுத்தல் உனது கடமையன்றே. தவறு செய்தேன் என்பதை உணர்ந்திருக்கிறேன், வருத்தப்படுகிறேன். என்னை நானே திட்டிக் கொள்ளுகிறேன், என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன், பழித்து கொள்ளுகிறேன். அந்த பழி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பழி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இறைவனிடத்திலே வேண்டுகிறார். ஆக நாம் இந்த நன்னெறி நாம் பணி செய்கின்ற எல்லா இடத்திலும் பொருந்துகின்றது. நமது பணியில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் அதற்கு நாம் தான் காரணம் என்று பொறுப்பேற்றுக் கொண்டு இப்படி நடந்துவிட்டது என்று நம் மேலாளரிடம் முறையிடுகின்ற பொழுது அங்கே மன்னிப்பிற்கு வழி இருக்கின்றது. தவறை மறைப்பதும் மறுப்பதும் கூடாது. அதே இன்னொரு வரி இருக்கு, பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை. பெரியவர்களின் கடமை பிழைகளை, அடியார்களின் பிழைகளை பொறுத்தல். இதே நம் வீட்டிலே இந்த நன்னெறியை பொருத்தி பார்க்கலாம். குழந்தைகள் தவறு செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் தவறை உணர்ந்து வருத்தப்பட்டு பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற நிலையிலே வீட்டு பெரியவர்கள், பெற்றோர்கள் மன்னிப்பார்கள். இந்த நன்னெறி இந்த பாடலில் இருந்து நமக்கு புலப்படுகின்றது. இழித்தனன் என்னை பழித்திலன் உன்னை பிழைப்பவை பொறுக்கை பெரியவர் கடமை ஒளித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய்.